நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயிலில் நடைபெற்று வந்த ரா10 தீர்த்தவாரியுடன் நிறைவு. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாய்மொழி திருநாள். தாயார்களுடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் எண்ணெய் காப்பு உற்சவம். கள்ளழகர் திருக்கோலத்தில் காட்சி தந்த கோதை நாச்சியார். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த மார்கழி ஏகாதசி உற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வர தங்கத்தோளுக்கினியானில் நிறுத்தி தங்கக்குடை பிடித்து அழைத்து வந்தனர். பட்டாடையால் கபாபோர்வை போர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக வந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி அழைத்து வந்தனர். சந்திர புஷ்கரணியில் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாய்மொழி திருநாள் உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ நம்மாழ்வார் எதிர்சேவை சாதிக்க தாயார்களோடு உற்சவர் பார்த்தசாரதி வீதி உலா வந்து அருள்பாலித்தார். ஆலய மாடவீதியில் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வார் வெண்பட்டுடுத்திக் கொண்டு யோக நிலையில் அமர்ந்து எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளிய உபதேச ரத்னமாலை பாசுரங்களை சேவித்தபடி வந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க இருகுடை சேவையோடு தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளிய தாயார்கள் சமேத உற்சவர் பார்த்தசாரதியை அழைத்து வந்தனர். நீலப்பட்டாடையில் சுவாமியும் மஞ்சள் பட்டு சேலைகளை அணிந்து கொண்டு தாயார்களும் திருக்காட்சி தந்தருளினர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி தாயார்களுடன் மாடவீதியில் உலாவர ஏராளமானோர் தெய்வங்களை தரிசித்தனர். வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி உற்சவர்களை பின்தொடர்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு கள்ளழகராக கோதை நாச்சியார் பல்லக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதையடுத்து கோயில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை நிறுத்தி அழைத்து வந்தனர். கோயில் ராஜகோபுரம் முன்பு நின்றிருந்த பல்லக்கில் ஸ்ரீ கோதைக்கு நீலப்பட்டாடை கட்டி காசு மாலை, பதக்க ஆபரணங்கள், வங்கி ஆகியவற்றுடன் காதணிகளும் பூட்டி ஜடாமுடி வைத்து கையில் ஈட்டியும் ஆயுதங்களும் தந்து கள்ளழகர் திருக்கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். தன்னழகை தானே கண்ணாடியில் பார்த்து ரசித்தபடி இருந்த நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அரையர் நாள் பாட்டு விண்ணப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். இதையடுத்து மீண்டும் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு நாச்சியாரை அழைத்துச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவ நிறைவாக சாற்று முறை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ பாமாருக்மணி சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். தனிக்கோயில் தாயார்களும் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க தெய்வங்களுக்கு தீப ஆரத்தி காட்டி கேடயத்தில் நிறுத்தி ஆலய பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை நடத்தியபடி கண்ணாடி சேவை கண்டருளச் செய்தனர். தொடர்ந்து சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக தெய்வங்களை அழைத்து வந்து ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபத்துடன் சடாரி மரியாதை செய்தனர். இதையடுத்து உற்சவர் ஸ்ரீ பெரியாழ்வாரை சுவாமி முன்பு எழுந்தருளச் செய்து பிரபந்ததாரர்கள் சிறிய திருமடல் பாசுரங்களை சேவித்தனர். பின்னர் உபயநாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் சர்வலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளியிருக்க துளசிதள அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு நட்சத்திர தீபத்துடன் கும்ப தீபமும் ஏக தீபமும் காண்பித்தனர். இதையடுத்து கலசாராதனையுடன் பூஜைகளை துவக்கி திருத்துழாய் எனும் துளசியை ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்தனர். பின்னர் உற்சவர் ஸ்ரீ பெரியாழ்வாரை கைத்தலமாக சுமந்து வந்து சுவாமியின் திருப்பாதங்களில் சரணடையச் செய்து வஸ்திரத்தாலும் துளசியாலும் மறைத்தனர். பின்னர் ஆழ்வார் மோட்சமடைந்ததும்
உற்சவ மூர்த்தியை சுவாமி எதிரே நிறுத்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து தீபம் காட்டப்பட்டது. மீண்டும் உற்சவரை கைத்தலமாக சுமந்து வந்து ஆழ்வார்கள் நடுவே கொலுவிருக்கச் செய்து ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து சடாரி மரியாதை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று பக்தி பரவசமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டில் புகழ்பெற்ற ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலில் கூடாரவல்லி உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் பூமி நீலாத்தாயார்களுடன் கோதை நாச்சியார் உற்சவ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் சாமரம் ஆலவட்டம் வீசி நிலை கண்ணாடி காண்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் 176வது ஆராதனை விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ தியாகராஜர் திருவுருவ சிலைக்கும் உற்சவ மூர்த்திக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து எண்ணற்ற இசைக்கலைஞர்கள் கூடியிருக்க புல்லாங்குழல் மற்றும் வயலின் இசை கச்சேரியுடன் நிகழ்ச்சி துவங்கியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு இசை வித்வான்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளான நாட்டு, கவுளை, பாரதி, வராலி, ஸ்ரீ ராகங்களை ஒரே குரலில் பாடி ஸ்ரீ தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்டு உற்சவம் துவங்கியது. இதை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு மொத்தக்கல் பதித்த சாயக்கிரீடம் அணிவித்து காசு மாலை, பதக்க ஆபரணங்களுடன் கையில் கிளி தந்து வெள்ளித்திருச்சியில் நிறுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்தோடு உலாவந்த நாச்சியாருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு மலையடிவாரத்தில் உள்ள தக்கான் குளக்கரை மண்டபத்திற்கு கோதை நாச்சியாரை அழைத்துச் சென்று மேடை மீது நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்களால் ஸ்ரீ ஆண்டாளுக்கு அபிஷேகம் செய்து துளசி மாலை சூட்டி தூப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதியில் கூடாரவல்லி உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் புதிய பாத்திரங்களில் அக்காரடி சிலை நிரப்பி திருநாம வடிவில் அழகாக வைத்திருந்தனர். மூலஸ்தானத்தின் வெளியே மேடை மீது எழுந்தருளியிருந்த கோதை நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி முத்துப்பவளச் சரங்களும் தங்க ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து பாசன பாராயணம் செய்த பிரபந்ததாரர்களுக்கு சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து பஜனை கோஷ்டியினர், வேத கோஷ்டியினர் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் உற்சவர் நாச்சியாரை மெல்லிய போர்வை போர்த்தியபடி கேடயத்தில் நிறுத்தி இருகுடை சேவையோடு வீதி உலா அழைத்து வந்தனர். பிறகு ஆலயத்தை அடைந்ததும் நாச்சியார் முன்பு பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போர்வை களையப்பட்டு ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்ததும் நாச்சியாரின் மாலை மூலவருக்கும் சுவாமி அணிந்த மாலை கோதைக்கும் அணிவித்து மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்கள், பிரபந்ததாரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தீர்த்தத்துடன் அக்கார அடிசல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரம் முன்பு உற்சவர் ஐயப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு வெண்பட்டு கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும்
நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். பின்னர் கைத்தலமாக ஸ்ரீ ஹரிஹர சுதனை ஏந்தி வந்து மூலஸ்தானத்தில் விசேஷமாக அலங்கரித்து மூலவர் முன்பு அமர்த்தி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. மாடவீதியில் கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்து பலவித ஆபரணங்களுடன் கையில் சாட்டை கொண்டு ராஜலங்காரத்தில் தங்க குதிரை மீது அமர்ந்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்திக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். இதையடுத்து பல்லக்கில் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி சுவாமியை வலம் வந்து வணங்கிய பின்னர் ஆழ்வாருக்கு மலர்ச்சரம் சூட்டி பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்தனர். சேலம் அயோத்தியாபட்டினம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயிலில் ஆண்டாள் நாச்சியாருக்கு கூடாரவல்லி வைபவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ ஆண்டாள் முன்பு ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து திருப்பாவை பாசுரங்களை வாசித்தனர். மூலவருக்கும் உற்சவருக்கும் பட்டாடை கட்டி ஆபரணங்கள் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து கோயில் வெளிப்பிரகாரத்திலிருந்து பிரதான அர்ச்சகர் முன்னே செல்ல பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை ஆலய வலமாக எடுத்து வந்து நாச்சியார் சன்னதியில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாளுக்கு கற்பூரம் காட்டி சுவாமியின் மாலை அணிவித்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று பக்தியுடன் கோதை நாச்சியாரை வணங்கி வழிபட்டனர். கரூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அபயவரதம் காட்டியபடி அமர்ந்து அருளும் வாராகிக்கு பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்மனை அழகாக அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. முத்துக்கள் பதித்த தீஞ்சுவாலை கிரீடமும் முத்தாபரணமும் அணிந்து முத்து மாலைகளுடன் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அம்பிகை திருக்காட்சி தந்தருள தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. உற்சவர் அம்பாளும் சிகப்பு பட்டாடையில் அருள்பாலிக்க ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ வரமகாலட்சுமி சமேத பரவாசுதேவ பெருமாள் ஆலயத்தில் கூடாரவல்லி உற்சவத்தை முன்னிட்டு கோதை திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்து மண்டபத்தில் சமர்ப்பித்தனர். மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. மேடை மீது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். பட்டாடைகளும் பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு சுவாமியும் கோதை நாச்சியாரும் திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு கங்கண தாரணம் செய்து திருவந்திக்காப்பு நடத்தினர். இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வாரணமாயிரம் நடத்தி பூப்பந்து விளையாடி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் கல்யாண வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோயிலில் கூடாரவல்லி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். விசேஷ அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாளும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் கோதை நாச்சியாரும் எழுந்தருள ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஆண்டாள் சார்பில் பச்சை கிளி சுவாமியிடத்தே தூது செல்லும் நிகழ்வை நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியின் மாலை நாச்சியாருக்கும் கோதையின் மாலை பெருமாளுக்கும் அணிவித்தனர். இதையடுத்து தெய்வங்கள் அணிந்த மாலைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து வாரணமாயிரம் நடத்தி பாராயணம் செய்து தெய்வங்களுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி குடை சத்தியம், விசிறி விச்சனம், சுருட்டி, வேல் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு
ஷோடசோபச்சாரம் செய்தனர். பின்னர் ஆலம் கரைத்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் உள்ள ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள், ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் தெய்வங்களுக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியோடு மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி வெள்ளிச்சரங்களுடன் கிரீடம் அணிவித்து கற்கள் பதித்த மாங்காய் ஹாரம், இரட்டை கிளி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் நெற்றியில் திருநாமமிட்டு அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி இடது திருக்கரத்தால் கதை தாங்கிய பெருமாளாக சுவாமி அருள் புரிய திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். மஞ்சள் பட்டு வஸ்திரங்களுடன் தாயார்களும் திருக்காட்சி தந்தருள தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு கோயில் வளாகத்தில் மேடை மீது விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு அஷ்டபுஜ மகாவாராகி அம்மனுக்கு பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அஷ்டபுஜங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் மூலவருக்கும் எதிரே இருந்த மகாமேருவிற்கும் மஞ்சள், பால், அபிஷேகப் பொடி, குங்குமக்கரைசல், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தூபதீபம் காண்பித்தனர். சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் வாராகி அம்மனுக்கும் தீபங்களுடன் மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அபயவரதம் காட்டி சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிந்தபடி அருள் புரிந்த வாராகி அம்மனுக்கும் சுதை சிற்பத்திற்கும் மலர் தூவி அர்ச்சித்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் கோவில்வழி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கருட பகவான் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். வெண்பட்டுடுத்திக் கொண்டு பெரிய திருவடியும் பட்டாடையுடன் ஆபரணங்கள் அணிந்து சுவாமியும் சாயக்கொண்டை கிரீடங்களுடன் தாயார்களும் திருக்காட்சி தந்தருளினர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி பிரிய பக்தன் மீது எழுந்தருளியிருக்க மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நாமார்ச்சனையுடன் தீபமும் காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் சேவித்தனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் படிப்பூஜை விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் கோயில் அருகே உள்ள சரவண பொய்கையில் இருந்து பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஊர்வலம் படிகள் வழியே சுப்பிரமணிய சுவாமி கோயிலை அடைந்தது. இதையடுத்து சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த கணபதிக்கு தீபாரத்தி கட்டப்பட்டது. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாலித்த ஆறுமுக சுவாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் குரவல்லியும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கும்பமுனி என அழைக்கப்படும் அகத்திய பெருமானுக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் பிரதான கலசத்தை சிறப்பாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்ததும் கைத்தலமாக ஏந்திச் சென்றனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஆதி விநாயகப் பெருமான் முன்பு உற்சவர் கும்பமுனியை அமர்த்தி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் குரு பூஜை விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோயிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோயிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாக புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோசனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிக்கொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி
இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும் மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர
பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருட்ச வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயிலில் நடைபெற்று வந்த ராப்பத்து தீர்த்தவாரியுடன் நிறைவு. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாய்மொழி திருநாள் தாயார்களுடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் எண்ணெய் காப்பு உற்சவம் கள்ளழகர் திருக்கோலத்தில் காட்சி தந்த கோதை நாச்சியார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.